இன்று மாலையில் ஆய்வு பணிக்கு வந்திருக்கிற இடம் வெங்கடேஸ்வரபுரம் என்ற ரெட்டியார்பட்டி, ஆலங்குளம் ஒன்றியம், தென்காசி மாவட்டம். ஒரு வீட்டு மனை. அவங்களுக்கு வடகிழக்கு மூலையில் தான் கவனம், அதில் மட்டும்தான் தண்ணி வேணுங்கிற நோக்கத்தில் வடகிழக்கு மூலை வடமேற்கு மூலை அணைச்சி இது முதல் ஸ்கேன் நடக்கு. இல்லை 600 அடி, 200 மீட்டருக்கு பார்க்க 600 மீட்டருக்கு பார்க்க 200 மீட்டர். இது வெங்கடேஸ்வரபுரம் என்ற ரெட்டியார்பட்டி வீட்டு மனை. இந்த ஈசான மூலை இந்த பகுதியில் மட்டும் போகிறவங்க கூட திரும்பமா தெரியாதுன்னு தெரியல. இல்லை திரும்பாது, எனக்கு தெரியுமில்ல. 600 அடிக்கு பார்க்கேன், 600 அடிக்கு பார்க்கேன். அது பாயிண்ட்டு தான் எப்படியாவது 6 வர முடியுமான்னு கேளுங்க. இதெல்லாம் உடைச்சாச்சுன்னா வந்தாலும் வரலாம். இதை உடைக்க முடியாது. இந்த காம்பவுண்டு இது நம்ம வால் தான், ஆனால் இப்படி கொண்டு வர முடியாது. ஆமாம், மரம் இருக்குது, மரத்தை நான் அப்படி கேட்குறேன். ஓ, அப்போனா இங்கே வராது. மரம் முக்கியமானது. வீட்டு தேவைக்கு தானே 4.5 போதும். வீட்டு தேவை தானே 4.5. அவர் அவர் வீட்டுக்குள்ளே 4.5 தானே போட்டார். அப்படியா? மொபைலில் கனெக்டட் ஆகுது. போரே எல்லாரும் போட்டு போயிருக்காங்க. இது 2வது ஸ்கேன். மீண்டும் அந்த வடகிழக்கு வடமேற்கு இணைச்சி வேறு ஒரு ஆங்கிளில் கொஞ்சம் கிராஸாக ஆய்வு பண்ணி செஞ்சதில் இது முதல் ஸ்கேன் ரிப்போர்ட்டு. ரொம்ப சுமார். இது பரவாயில்ல. ஒரு ஈரம் சகதி அதிகப்படி 1 இன்ச்சு தண்ணி வர வாய்ப்பு. அது ரெண்டுமே வடகிழக்குக்கும் வடமேற்குக்கும் மத்தியில் வருது. அந்த பாயிண்ட் முதல் ஸ்கேன் பாயிண்ட்டும் 2வது ஸ்கேன் பாயிண்ட்டுமே கரெக்டாக அந்த வடகிழக்கு வடமேற்கு இது ரெண்டுக்கும் மத்தியில் பாயிண்ட் அமையுது. ஒரு வீட்டுக்கு தேவையான தண்ணி கிடைக்க வாய்ப்பு.